முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். பொருள்: நியாயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் ஏற்ப தனது குடிமக்களை பாதுகாக்கும் மன்னன் அந்நாட்டின் மக்களால் தெய்வமாக மதிக்கப்படுவான். குறளின் கதை விளக்கம்: கார்த்திக் ஒரு சாதாரண கிராமத்து இளைஞன். அவன் வாழ்ந்த கிராமத்திலும் சுற்றுவட்டார கிராமங்களிலும் கல்வி, சுகாதாரம் மற்றும் அடிப்படை வசதிகளின் குறைவால் மக்கள் மிகவும் அவதிப்பட்டனர். மக்களின் நிலைமை அவருக்கு மிகவும் வருத்தமளித்தது. அந்த சிக்கல்களை தீர்க்கும் ஒரே வழி அரசியலில் சென்று மக்களுக்கு உதவ வேண்டும் என்று முடிவு செய்தான். கடின இடர்பாடுகளை தாண்டி தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார். அதிகாரம் கிடைத்தவுடன் சிலர் அவனிடம் சட்டத்திற்கு மாறாக சில சலுகைகளை வழங்க கேட்டனர். ஆனால் கார்த்திக் மறுத்து மக்களின் நலனுக்காக மட்டும் செயல்படுவேன் என்று உறுதியளித்தான். ஒரு நாள் ஒரு பெரிய கும்பல் விவசாய நிலங்களில் சட்டவிரோதமாக கட்டிடங்களை அமைக்க அனுமதி கேட்டு வந்தனர். கார்த்திக் அதை விரிவாக விசாரித்து விவசாயிகளின் நிலத்தை காப்பாற்ற அவர் அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார். மேலும் விவசாயிகளின் வாழ்வை மேம்படுத்த புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். இதன் பின்னர் கார்த்திக் தனது தொகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு சிறந்த ஆசிரியர்களையும் மருத்துவமனைகளுக்கு தேவையான வசதிகளையும் ஏற்பாடு செய்தார். அரசியலில் நேர்மையும் நியாயத்தையும் பின்பற்றிய கார்த்திக் மக்களின் நம்பிக்கையின் முக்கிய காரணமாக உயர்ந்தார். மக்கள் அவரை தெய்வமாக மதிக்க தொடங்கினர். நியாயமான தலைவன் மக்களால் எப்போதும் உயர்த்தப்படுவான் என்பதை அவர் நிரூபித்தார். கதை சுருக்கம்: அரசியலில் எதையும் மிஞ்சியது மக்களின் நலனாக இருக்க வேண்டும். நியாயத்தையும் நேர்மையையும் பின்பற்றும் தலைவன் மக்களால் எப்போதும் மதிக்கப்படுவான்.